இன்று எருசலேமும் பரலோகத் தாயும் என்ற தலைப்பின் கீழ் பரலோக தந்தை உரைத்த வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தந்தையின் வார்த்தைகளில் அவர் தமது கைப்பட எழுதிய ஒரு பகுதியும் இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அதை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார். நான் ஜூ. அப்படியானால் தந்தை யாரை பின்பற்றுகிறார்? நான் தாயை பின்பற்றுகிறேன். ஏன் தந்தை தமது தீர்க்க தரிசனத்தில் இந்த வாக்கியத்தை விட்டுச் சென்றார்? இது நம்ப முடியாத அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சீயோனின் பிள்ளைகள் அனைவரும் தந்தையின் முன்மாதிரியை பின்பற்றி பரலோகத் தாய் அருளிய அனைத்து போதனைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றும் போது சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் வேகமாக பரவுவது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலுமிருந்து தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகளும் தந்தை தாயின் குரலை கேட்டு சீயோனுக்கு திரும்புவார்கள். இறுதியாக தேவன் கட்டளையிட்ட சுவிசேஷத்தின் மாபெரும் பணியானது இந்த பூமியில் நிறைவேறும். தீர்க்க தரிசனங்கள் அத்துடன் முடிவடைவதில்லை அல்லவா? தேவன் நமக்கு வேறு என்ன தீர்க்க தரிசனங்களை கொடுத்துள்ளார்? நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி. இவை 2000 வருடங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட வார்த்தைகளாகும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு மரணமில்லாத உலகத்தை அருளுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சாட்சியளிக்கிறது. வலியோ துன்பமோ இல்லாமல் என்றென்றும் நித்திய மகிமை பொங்கி வழியும் கிருபையின் உலகத்தை தேவன் சீயோனின் பிள்ளைகளுக்கு அருளுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து அன்சாங்ஹோங் அவர்கள் தாவீதின் நாமத்திலே இரண்டாந்தரமாக இந்த வந்தார். இக்காலத்தில் அவர் வருகையில் அவர் மீண்டும் ஒருமுறை தேவனுடைய சபை என்ற பெயரில் சீயோனை ஸ்தாபித்து தம்முடைய பிள்ளைகளான நமக்கு மிகவும் விசேஷமான கிருபையின் தருணத்தை வழங்கினார். நாம் இப்போதுதான் தந்தையின் கைப்பட குறிப்புகளிலிருந்து எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார், நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று படித்தோம். இன்று இந்த வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கும் தீர்க்க தரிசன அர்த்தத்தை ஒன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் இரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் யாரை ஸ்திரப்படுத்துவார்? எருசலேமை ஸ்திரப்படுத்தி. ஆங்கில வேதாகமத்தில் தேவன் எருசலேமை ஸ்தாபிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் தாமே எருசலேமை அனைத்து மனுகுலத்திற்கும் வெளிப்படுத்துகிறார் என்பதே இதற்கு அர்த்தம் அல்லவா? அவர் எருசலேமை வெளிப்படுத்தும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படியானால் 62ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் நிச்சயமாக யாரை ஸ்தாபிப்பார்? சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பு தேவன் எருசலேமை வெளிப்படுத்துவார் என்ற தீர்க்க தரிசனத்தை ஏசாயா புத்தகத்தில் பதிவு செய்ய வைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் சாட்சியத்தின்படி எருசலேமை ஸ்தாபிப்பவர் யார்? தேவன் ஒருவரே இதை செய்வார் என்று அவர் நமக்கு சாட்சியளிக்கிறார். இந்த எருசலேமின் அடையாளத்தை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் வாயிலாக உறுதி செய்வோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே, யார் அவர்? நம்மெல்லாருக்கும் தாயானவள். தந்தையாகிய தேவன் தாமே பரலோகத்தாய் இருக்கிறார் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி உலக ஜனங்கள் அனைவருக்கும் அவரை வெளிப்படுத்தினார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே எருசலேமாகிய பரலோகத் தாயை
உலக ஜனங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்த தந்தையாகிய தேவன் இக்காலத்தில் இந்த பூமிக்கு வருகிறார். இதன் விளைவாக சீயோனில் என்னென்ன தீர்க்கதரிசன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை ஏசாயா 60 அதிகாரத்தின் வாயிலாக உறுதி செய்வோம். ஏசாயா 60 அதிகாரமானது எருசலேம் அடையப் போகும் மகிமையின் பாடலை பற்றிய ஓர் அதிகாரமாகும். ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். காரிருளானது இவ்வுலகத்தில் இருக்கும் அனைத்து ஜனங்களையும் மூடும் என்று சொல்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்ற தீர்க்க தரிசனம் ஒளி இல்லாத ஒரு காலம் வரும் என்று அர்த்தப்படுத்துகிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3 வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுவே வேதாகமமும் தீர்க்கதரிசிகளும் முன்னறிவித்தது என்றால், எருசலேமின் மகிமையின் ஒளியானது உலகம் முழுவதும் அதிகமாக பரவும் போது தொலைந்து போன நமது சகோதர சகோதரிகள் இன்னும் விரைவாக சீயோனுக்கு திரும்புவார்கள். நாம் அமெரிக்காவிலோ பெருவிலோ அல்லது ஆப்பிரிக்காவிலோ சுவிசேஷம் பிரசங்கித்தாலும் பரலோக தாயாகிய எருசலேமின் சத்திய ஒளியை பிரகாசிக்க தேவன் எப்போதும் நமக்கு ஒரு வழியை திறந்தார். இதன் வாயிலாக உலகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களைக் கொண்ட ஜனங்கள் அனைவரும் சீயோனுக்கு திரும்பினார்கள். இது வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே இருந்தது. சிறிய அளவிலான தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமல் போவதில்லை என்பதால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் தந்தையாகிய தேவன் நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற வார்த்தைகளை நம்மிடம் விட்டுச் சென்றார். மேலும் அவர் சீயோனின் பிள்ளைகளிடம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று நினைவூட்டினார். எருசலேமின் மகிமையின் ஒளியானது இருளால் மூடப்பட்ட உலகில் முழுவதுமாக பிரகாசிக்கும் போது தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகள் அனைவரும் சீயோனுக்கு திரும்புவார்கள். இப்போது 3 வசனத்தை பார்ப்போம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். 4 வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து, அவர்கள் தூர தேசங்களிலிருந்து வருவார்கள். உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எந்த சூழ்நிலையில் இந்த காரியங்கள் நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது? எருசலேமின் மகிமையின் பிரகாசமான ஒளியானது முழு உலகிற்கும் சென்றடையும் போது இவைகள் நடக்கும். அன்பர்களே, தீர்க்க தரிசனத்தின்படி அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். தீர்க்க தரிசனத்தின்படி தந்தை இப்பூமிக்கு வந்து சபையை ஸ்தாபித்து 37 வருடங்கள் சுவிசேஷ பாதையில் நடந்து நமக்கு பரலோக தாயை வெளிப்படுத்தினார். பரலோக தாயின் மகிமையை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருடைய பிள்ளைகளால் அறிவிக்கப்படும் போது உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்ற மாபெரும் பணி தொடங்கும் என்று தந்தை ஏற்கனவே நமக்கு கற்பித்தார். தந்தை பூமியில் இருந்தபோது 13 சபைகளாக இருந்த தேவனுடைய சபையானது இன்று 7800 சபைகளுக்கு மேல் வளர்ச்சியடைவதற்கான காரணம் யாராக இருக்கிறார்? அன்பர்களே, ஏதோ ஒரு போதக ஊழியரின் சிறந்த திறமையினால் இத்தனை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதா? ஒரு குறிப்பிட்ட தலைவரின் சிறந்த தலைமைத்துவத்தினால் இந்த மாபெரும் பணி நிகழ்ந்தது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வேதாகமத்தில் அனைத்துமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பதால்தான் இவ்வாறாக நடந்தது. தந்தையும் தாயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சென்று எருசலேமின் மகிமையை பிரசங்கியுங்கள். அப்போது தொலைந்து போன என் குமாரர்கள் தொலைதூரத்திலிருந்து திரும்புவார்கள், என் குமாரத்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள், அனைவருமே சீயோனுக்கு திரும்புவார்கள் என்று சொன்னார்கள். இவை இந்த காலத்திற்கான தீர்க்க தரிசன காட்சிகள். இவற்றை சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பே தேவன் முன்னறிவித்தார்.
தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டபடியே நிறைவேறியதால் தந்தை தாயின் மகிமையான செய்தியானது இப்போது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஓசியானியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் பரவி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் எண்ணற்ற நாடுகளிலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை கேட்கும் ஜனங்கள் மனந்திரும்பி இடைவிடாமல் சீயோனுக்கு திரும்பி வருகிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணம் என்ன? தீர்க்கதரிசனமே அதன் காரணமாகும். தீர்க்கதரிசனத்தின்படியே அனைத்தும் நிறைவேறும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவில் கொள்வோம். இதை 4ஆம் வசனத்தில் உறுதி செய்வோம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். குமார குமாரத்திகளை வருவதை பற்றிய வார்த்தைகளை பார்ப்போம். 8ஆம் வசனத்தை பார்ப்போம். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தொலைதூர தேசங்களிலிருந்து பறந்து வருகிற இவர்கள் யார்? 11ஆம் வசனத்தை பார்ப்போம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக ஏசாயா 60ஆம் அதிகாரமானது எருசலேமை குறித்து தேவனுடைய சித்தத்தை உவமையினாலே விளக்குகிறது. 20ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். வேறு என்ன நடக்கும்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் கொடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் உங்களில் சின்னவன் என்ன ஆவான்? 1000ம் சிறியவன். சிறியவன் என்ன ஆவான்? பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தந்தை இப்பூமிக்கு வந்தபோது ஏன் அவர் அனைவரும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லாமல் அவர் பரமேறுவதற்கு முன்பு தாயே பின்பற்றுங்கள் என்ற வார்த்தைகளை நம்மிடம் விட்டுச் சென்றார். மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள். இது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தாய் இருக்கிறார் என்று சாட்சியளிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் போது எல்லா மனித குலத்திற்கும் என்ன வழங்கப்படுகிறது? தேவன் வாக்குத்தத்தம் செய்து நித்திய ஜீவன் வழங்கப்படும். உங்கள் அனைவருக்கும் உங்கள் மாம்ச தாயின் மூலமாக மாம்ச ஜீவன் வழங்கப்பட்டது. அதுபோலவே நம் நித்திய பரலோகத்தாய் இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் வழங்கப்பட முடியாது. நம் சபையானது தீர்க்கதரிசனத்தின் மேடையில் நின்று அந்த தீர்க்கதரிசனத்தின்படி இன்று வரை முன்னேறி வருகிறது. மீதமுள்ள தீர்க்கதரிசனங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படும் போது நம் பரலோக தாயாகிய எருசலேம் என்ற இந்த சுவிசேஷம் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்படும் போது தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக சத்தியத்திற்குள் திரும்புவார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் தேவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். கோழி குஞ்சுகள் தங்கள் தாயின் குரலை கேட்கும் போது மட்டுமே பதிலளிக்கின்றன. உலகில் அநேக மிருகங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக கோழியின் உதாரணத்தின் மூலம் தேவன் இந்த உவமையை நமக்கு கொடுத்தார். கோழி கூட்டிச் சேர்க்கிறது.
தாயாகிய தேவன் இருக்கிறார் என்பது வெளிப்படும் போது மட்டுமே தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகள் அனைவரையும் கண்டுபிடித்து கூட்டிச் சேர்க்க முடியும். அப்போதுதான் பிள்ளைகள் சீயோனுக்கு திரும்புவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. எனவே 37 வருடங்களாக பரலோக தந்தை சுவிசேஷத்தின் மூலைக்கல்லை நாட்டி அஸ்திபாரத்தை நிலைநாட்டுவார். பரலோக தாய் இப்போது உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தொலைந்து போன எல்லா பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்கிறார். உண்மையில் தந்தையின் காலத்தில் இருந்த சபையோடு ஒப்பிடும்போது பூமியின் மூலை முடுக்கிலிருந்தும் பல்வேறு இனங்களையும் தேசங்களையும் சேர்ந்த ஜனங்கள் சத்தியத்தின் சுவிசேஷத்தை கேட்டு நம் பரலோக தாயாகிய எருசலேமின் கரங்களுக்கு திரண்டு வருவதால் இன்று சபை ஒப்பிட முடியாத வளர்ச்சியை சந்தித்து வருகிறது. அன்பர்களே, நாம் அந்த தேசத்திற்கு சென்று சிறப்பாக செயல்பட்டதால்தான் இதெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? தானியேல் புத்தகத்தில் நேபுகாத்நேச்சார் ராஜா முன்பு இதே எண்ணத்தை கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைய அமெரிக்கா நாடு போன்று அந்நாளில் பாபிலோன்தான் உலகின் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. அவர் தனது சொந்த திறமை, வல்லமை, ஞானம் மற்றும் தலைமைத்துவத்தினால் மட்டுமே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தேசத்தை உருவாக்கியதாக நம்பினார். அந்நேரத்தில் தேவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவிடமிருந்து மனுஷனுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டார். முற்றிலுமாக உலக கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் நேபுகாத்நேச்சார் ராஜாதான் இதை செய்தார். இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் சாத்தியமாக்கியவர் யார்? தேவனே அதை சாத்தியமாக்கினார். அந்த எண்ணம் அவருடைய மனதில் நுழைந்து அந்த வார்த்தைகளை அவர் உச்சரித்த தருணத்திலேயே அவர் கொண்டிருந்த அதிகாரம், வல்லமை மற்றும் பதவி என அனைத்துமே ஒரு நொடியில் பறிக்கப்பட்டது. 7 வருடங்களாக வெளியின் மிருகங்களோடே சஞ்சரித்து ஆகாயத்து பனியிலே நனைந்தான். அவன் 7 வருடங்களாக மனுஷனுடைய இருதயமின்றி நாட்களை கழித்தான். பிரபஞ்சத்தில் உள்ள சகலமும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு ஆளுகை செய்யப்படுகின்றன என்பதையும் தனது அதிகாரம் தேவனிடமிருந்து வழங்கப்பட்டு என்பதையும் பாபிலோன் ராஜ்யத்தை ஸ்தாபித்தது தானல்ல, மாறாக காலங்களையும் வரலாற்றையும் வழிநடத்துபவர் தேவனே என்பதையும் அவர் இறுதியாக உணர்ந்து கொண்டபோது அவரது புத்தி தனக்கு திரும்பி வந்தது. அவருடைய அரசாட்சியும் சிங்காசனமும் கூட மீட்டெடுக்கப்பட்டது. இது தானியேல் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பர்களே, நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தந்தையும் தாயும் நமக்கான பாதையை திறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தந்தையும் தாயும் நமக்காக ஆயத்தம் செய்த பணியை இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இது எந்த வகையிலும் தோல்வியடைய விதிக்கப்பட்ட சுவிசேஷம் அல்ல. அது நிச்சயமாக நிறைவேறும். ஏன் அப்படி? இந்த சுவிசேஷத்திற்கு என்ன நடக்கும் என்று வேதாகம தீர்க்கதரிசனங்கள் சொல்கின்றன. இது நிச்சயமாக நிறைவேறும் சுவிசேஷமாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு உலகில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தப்படும் என்று தேவன் சொன்னார். எனவே அந்த தீர்க்கதரிசனத்தின்படி இன்று சீயோனின் பிள்ளைகள் தீர்க்கதரிசனத்தின் எக்கால சத்தத்தோடு அடியெடுத்து வைக்கிறார்கள். உலகெங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பணியில் நாம் அனைவரும் நம் இருதயங்களை ஒன்றிணைக்கிறோம் அல்லவா? நமது சபை தீர்க்கதரிசனத்தின் மேடையில் நிற்கிறது. மேலும் சுவிசேஷத்தின் பணியானது தீர்க்கதரிசனத்தின்படியே நிறைவேறி வருகிறது. பூசானில் உள்ள உறுப்பினர்கள் ஜப்பானில் சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கிக்கிறார்கள் என்றும் அவர்கள் அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். எண்ணற்ற வித்தியாசமான தெய்வங்கள் வணங்கப்படும் தேசத்தில் ஜனங்கள் தந்தை தாயின் குரலை கேட்டு சீயோனுக்கு திரும்புவதென்பது மெய்யாகவே ஆச்சரியமான விஷயமாகும். ஜப்பானில் ஜனத்தொகையில் 1% மட்டுமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது நம்ப முடியாத ஒரு சிறிய எண்ணிக்கையாகும். அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் நம் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் வழியை திறக்கிறார். ஜப்பானில் சுவிசேஷம் பிரசங்கிப்பது சாத்தியமற்றது என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசனமானது அசாத்தியம் என்ற வார்த்தையில் என்பதை நீக்கிவிட்டு சாத்தியம் என்று பறைசாற்றுகிறது. யாரை பற்றி நாம் அறிவிக்கும் போது எல்லாம் சாத்தியமாகும்? நாம் எருசலேமின் ஒளியை பிரகாசிக்கும் போது எல்லாரும் திரும்பி வருவார்கள் என்று வேதாகமம் போதிக்கிறது.
அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நாம் அனைவரும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமாக. ஏசாயா 60 தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமானான். அன்பர்களே, இந்த சுவிசேஷம் இப்போது உலகம் முழுவதும் 178 நாடுகளில் பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தந்தையும் தாயும் இந்த சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் வெற்றியடையச் செய்திருக்கிறார்கள். தேவன் வானத்தையும் பூமியையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் சமுத்திரத்தில் மீன்களை வாழச் செய்தார். மலைகளின் மீது சகலவிதமான மரங்களையும் தாவரங்களையும் செழிக்கச் செய்தார். வயல்வெளிகளிலும் அது போன்றுதான். எல்லா வகையான மிருகங்களும் வாழ்வதற்கான சரியான சூழ்நிலையையும் தேவன் சிருஷ்டித்தார். நான் வானத்து பறவைகளுக்கு உணவளிக்கிறேன், வெளியின் புல்லையும் பூக்களையும் நான் உடுத்துகிறேன். எனவே கவலைப்பட வேண்டாம் என்றார். நாம் போய் தேவன் வெற்றி பெறும்படி நியமித்து தீர்க்க தரிசனத்தின் சுவிசேஷத்தின் எக்காலத்தை ஊதி எருசலேமின் மகிமையை வெளிப்படுத்தினால் அவர்கள் அனைவரும் நம்மிடம் வருவார்கள். அவர்கள் இடுப்பிலும் முதுகிலும் சுமக்கப்படுவார்கள். அனைவரும் சீயோனுக்கு திரும்ப கொண்டு வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட சபை தேவனுடைய சபையாகும். இந்த பூமியில் சுவிசேஷ பணி முடிவுக்கு வரும்போது நம்மை குறித்து வேறு தீர்க்க தரிசனங்கள் இல்லையா? இருக்கின்றன. தீர்க்க தரிசனம் என்பது இப்பூமியில் மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலும் கூட தீர்க்க தரிசன காலவரிசை தொடரும். இந்த தீர்க்க தரிசனங்கள் என்னவென்று பார்க்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1 ஒன்றாக பார்ப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்போது நமக்கு முன்பாக ஒரு புதிய உலகம் திறக்கப்படும் என்று அது சொல்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அது பரலோக ராஜ்யமாகும். நாம் 4ஆம் வசனத்திற்கு செல்வோம். 4ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தைகளை பார்ப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன இல்லை, மரணமும் இல்லை. மரணத்தை அழிக்கும் தீர்க்க தரிசனத்தின் வாக்குறுதியை தேவன் வழங்குகிறார். வேறு என்ன இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. தொடர்ந்து வரும் தீர்க்க தரிசன வாக்குறுதியை பார்ப்போம். 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பொய்யல்ல. அவை கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. மெய்யாகவே நிறைவேறப் போகிற காரியங்களைப் பற்றிய தம்முடைய வார்த்தையை தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நித்தியமான மற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும் காலங்கள் தொடரும். பரலோகத் தந்தை நம்மை சத்தியத்திற்குள் அழைத்து வழிநடத்தினார் அல்லவா? நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பரலோகத்தாய் நம்மோடு சத்தியத்தில் வாசம் பண்ணுகிறார் அல்லவா? இவ்வாறாக நமது சபையானது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட சபையாகும். அது மரணமோ துக்கமோ அலறுதலோ வலியோ இல்லாமல் ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், மகிழ்ச்சி, நம்பிக்கை, சந்தோஷம் ஆகியவை மட்டுமே என்றென்றும் நிறைந்திருக்கும் மகிமையான உலகத்தை பெறும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட சபையாகும். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு தீர்க்க தரிசனத்திற்கு செல்வோம். நாம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு செல்வோம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலமிராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் என்ன செய்வார்கள்? சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
நாம் விரும்புகிற அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மகிமையின் காலத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி இனி சம்பவிக்கப் போகும் காரியங்களை அவருக்கு காண்பித்தார். இந்த கடைசி நாட்களில் வாழும் நாம் அவற்றை பெற்றுக்கொண்டு அறிவிக்கும்படியாக அவற்றை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வைத்துள்ளார். இந்த மகிமையான தீர்க்க தரிசனத்தின் பாதையை பின்பற்றி நாம் புதிய எருசலேம் பரலோக தாய்க்கு சாட்சிகளாக இருந்து சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். நாம் புறப்பட்டு சென்றால் தேவன் அனைத்தையும் சாத்தியமாக்குவார். நமக்காக அநேக தேசங்கள் காத்திருக்கின்றன. நாம் தீர்க்க தரிசனத்தின் எக்கால சத்தத்தின்படி மட்டுமே செயல்பட வேண்டும். அப்படியானால் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் நாம் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதுவே தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்த தேவனுடைய சபையாகும். தந்தை தாயின் குரலை கேட்டதும் நாம் தேவனுடைய சபையில் பிரவேசித்திருக்கிறோம். தந்தையின் குரலை பின்பற்றி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தை அடையும் வரை ஒருவரும் விடுபடாமல் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு பயணிப்போமாக. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏழாம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ராஜரீகத்தை பெற்று அதை அவர்கள் எவ்வளவு காலம் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். ஆங்கில வேதாகமத்தில் ஃபாரெவர் என ஒரு முறை மட்டுமல்ல, மீண்டும் ஃபார் எவர் டு என்றும் 2 முறை மட்டுமல்ல, 3வது முறையாக அண்ட் எவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஃபாரெவர், எஸ், ஃபார் எவர் அண்ட் எவர். இது மனிதரால் கொடுக்கப்பட்ட உத்தரவாதமல்ல, மாறாக தேவனாலேயே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகும். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த வருடம் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருக்கும்படி தந்தை தாயின் சத்தியத்திலே அன்பில் ஐக்கியப்பட்டு எருசலேமின் சத்தியத்தின் ஒளியையும் அதன் மகிமையையும் உலகம் முழுவதும் இருக்கும் இன்னும் அநேகருக்கு பிரகாசியுங்கள். நாம் சுதந்திரிக்கப் போகிற ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இருக்கும் ராஜ்யமாகும். அது ஒருபோதும் அழைக்கப்படாது. அது என்றும் அழியாததும் வாழாத ராஜ்யமாகும். அந்த நித்திய உலகில் இன்று பிக் டிப்பரில், நாளை பிளேயட்ஸில், நாளை மறுநாள் ஓரியனில் நாம் தந்தை தாயுடன் இருப்போம். ஒவ்வொரு நாளும் பரலோக விருந்தை ஏற்படுத்தும் அந்த நாள் மிகவும் சீக்கிரமாக வரும்படி ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தந்தைக்காக காத்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிகுந்த கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.